சமூக சூழலில், குடும்ப சூழலில், நட்பு சூழலிலே, அதிகார வர்க்கங்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய இந்த சூழலிலே, வியாபார சூழ்நிலையில் ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளில் ஒன்றுதான் முரண்பட்ட உணர்வுள்ள, முரண்பட்ட கருத்துள்ள, முரண்பட்ட நிலையிலுள்ள ஒவ்வாத மனிதர்களெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? சந்திக்கிறோம், பழகுகிறோம். பழக வேண்டிய நிர்பந்தமெல்லாம் என்ன செய்கிறது? ஏற்படுகிறது. ஒரே மனநிலையில், ஒரே சிந்தனையில், ஒரே விதமான நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்திலே காண முடியாது. மாறுபட்ட சிந்தனை, முரண்பட்ட நிலைகள், அதுபோல் என்ன ஒத்துவராத சூழ்நிலைகள், மோசமானவர்கள், நல்லவர்கள் என்று எல்லோரிடம் என்ன நாம் பழக வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இந்த மாதிரி நிலையில் உறவை பேணுதல் என்பது ஒரு சிக்கலானது. உறவுகளை பேணுதல் என்பது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எப்படி அந்த சமூக உறவை நாம் என்ன செய்வது? பேணிக்கொள்வது. எப்படி வியாபார உறவை நாம் பேணிக்கொள்வது? குடும்ப உறவை இவைகளுக்கு மத்தியில் எப்படி நாம் பேணிக்கொள்வது? நட்பு வட்டத்தை இந்த முரண்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில் எப்படி நாம் பாதுகாத்துக் கொள்வது? மார்க்கத்துக்கு முரணானவர்களுடனான பழக்கத்தின் பொழுது எப்படி நாம் அந்த இடத்தை, அந்த சூழ்நிலையை கையாளுவது? இது இரண்டில் ஒன்றுதான். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்பது நயவஞ்சகம். இந்த ரெண்டில் ஒன்று தான் என்ன செய்து நிறைய பேருடைய சிந்தனையில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம நயவஞ்சகமாக நடக்கிறோமா என்ற ஒரு சிந்தனை என்ன செய்யும்? வரும். நான் சொன்ன எல்லா சூழ்நிலையிலுமே நாம் நயவஞ்சகமாக நடக்கிறோமா? உள்ளத்திற்குள்ள இல்லாததை நம்ம என்ன செய்கிறோம்? அவனிடத்தில் சொல்கிறோமே. உள்ளத்தில் ஒரு கருத்து இருக்குது, ஆனால் அதுக்கு மாற்றமான முறையை நாம் என்ன செய்கிறோம்? நடந்து கொள்கிறோமே, சிரிக்கிறோமே, அல்லது கோவப்படுகிறோமே, அல்லது அமைதியாக இருக்கிறோமே, நயந்து பேசுகிறோமே என்ற ஒரு சிந்தனை என்ன செய்கிறது? வருகிறது. அல்லது இப்படி இல்லாமல் எப்படித்தான் வாழ முடிகிறது, இதை செய்யாம எப்படித்தான் நம்ம வாழுவது என்கின்ற ஒரு கேள்வியும் என்ன செய்கிறது? இருக்கிறது. இது நாம் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிய மனிதர் என்று சொன்னால் அவர் எங்கேயோ தனியே வாழ்ந்து கண்டிக்கிறான்னு அர்த்தம். இன்டர்நெட் கனெக்ஷன் கூட இல்லைன்னு அர்த்தம். இந்த சூழ்நிலையை ஒரு மனிதர் சந்திக்கலன்னு வைங்க, அவர் எங்கேயோ தனியே என்ன செய்யறாரு? வாழ்றாரு. இணையதளங்கள் இணைப்பு கூட இல்லாமல் என்ன செய்யறாரு? வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். இது இல்லாம உலகத்தில் நம்ம யாரையும் சந்திப்பது கிடையாது. இந்த சூழ்நிலை இருக்கும். ஆனால் இந்த சூழ்நிலையில் ஒரு முஃமினுடைய மனசு குறுகுறுக்கும். என்ன குறுகுறுக்கும் என்று சொன்னால், நான் இருக்கக்கூடிய கருத்து அவரை பற்றிய கருத்தோ அல்லது மார்க்கத்தை பற்றிய கருத்தோ, நான் இருக்கிற நிலைக்கு மாற்றமான ஒருத்தர் முன்னால் இருக்கிறார். இந்த சூழ்நிலையை நான் சமாளிப்பதற்காக ஒரு வார்த்தை சொன்னால் இது நயவஞ்சகமா? நயவஞ்சகம் என்று சொன்னால் நான் டோட்டலாக நயவஞ்சக குணமுடையவனா என்ற கேள்வி உள்ளத்துக்குள்ள என்ன செய்யும்? உண்டாகும். இப்படி பார்க்க, அல்லது இப்படித்தான் மனிதர்கள் எல்லோரும் என்ன வாழ வேண்டிய நிலையில் இருக்கிறார்களா என்ற நிலை உண்டாகும். சில நேரத்தில் இது இன்னும் அதிகமாகிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. சில மனிதர்கள் நாம சந்திக்கிறோம் வாழ்க்கையில, என்ன பொறுத்த வரைக்கும் மூஞ்சில சொல்லிடுவேன் அப்படி என்று சொல்ற ஒரு சமுதாயத்தை நம்ம அடிக்கடி சந்திக்கிறோம். அவர்களை பார்த்த உடனே இன்னும் நமக்கு இந்த கவலை அதிகமாகுது. அவரால் செய்யற மாதிரி நம்மளால என்ன செய்ய முடியல, செய்ய முடியவில்லையே. அவர் தான் ஓப்பனா சொல்லிடுறேன்னு சொல்றாரு, முகத்துல சொல்லிடுறேன்னு சொல்றாரு, எங்களால் அதை செய்ய முடியவில்லையே. அப்படி என்கிற நேரத்தில் இன்னும் கொஞ்சம் சிந்தனை என்ன செய்யுது? ஓ, அப்ப நம்ம நயவஞ்சகத்துல தான் இருக்கிறோமோ அப்படி என்கின்ற சிந்தனைகள்லாம் என்ன செய்யுது? உருவாகும். சில பொழுதுகளில் ஒரு இடத்தை சமாளிச்ச மனுஷன் இன்னொரு இடத்துல அகப்பட்டுக்கிறாருங்க. சமாளிச்சுட்டு நம்ம சும்மா இருக்கிறது இல்லையே, எப்படி சமாளிச்சோம் பாரு தெரியுமா யார்கிட்ட சொல்லிடுவோம். அப்ப அந்த நேரத்தில் இந்த செய்தி தெரிய வந்த நேரத்தில் விளங்காத மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, நீ ஒரு முனாஃபிக், நீ ஒரு முனாஃபிக். அந்த சூழ்நிலையில நீ பேசிட்டு மாற்றமான கருத்தை உள்ளுக்கு வச்சுக்கின்றீங்கன்னு சொன்னா நீ ஒரு நயவஞ்சி. இப்படி ஒரு பட்டத்தை நம்ம என்ன செய்யறோம்? வாங்கிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருப்பது. இப்ப நல்ல மனது, ஒரு நல்ல ஈமான் உள்ள மனிதனுடைய உள்ளம் என்ன செய்யும்டா, இதுக்கு நிச்சயமாக தீர்வு தேடணும். இதுக்கு இஸ்லாம் என்ன சொல்கிறது? இது ஒரு கெட்ட குணமாக இருந்தால் இதை நாம் அகற்றிவிட வேண்டும். இதை நம்ம மனசுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. எல்லாரும் பகைவர்களானாலும் பரவாயில்லை, வியாபாரத்தில் பகைவர்களானாலும் பரவாயில்லை, நட்பு வட்டம் பகைவர்களானாலும் பரவாயில்லை, அதுபோல சமூகத்தில் உள்ளவர்கள், அதுபோல குடும்ப உறவு என்று எவர் பகைவரானாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எப்பையும் ஓப்பன் டோக்கில் என்ன செய்யறது? எல்லாம் நாம முகத்துக்கு முன்னால் சொல்லி கொண்டு தான் இதுக்கு பின்னால் வாழ வேண்டும். அது எவ்வளவு பெரிய எதிர்ப்பை சந்தித்தாலும் பரவாயில்லை என்ற முடிவுக்கு வரணும். இல்ல மார்க்கம் இந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்திருந்தால் அதைவிட நற்குணம் உள்ளவருக்கு ஒரு பெரிய நிம்மதியான ஒரு விடுதலை கிடையாது. மார்க்கம் அதுக்கு ஒரு அனுமதி தந்திருந்தால். அன்புள்ள சகோதரர்களே,
அரபியில இதற்கு சொல்வார்கள். நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா சொல்லுக்கும் பல சொற்கள் சொல்வார்கள். நாம தெரிஞ்ச விஷயம், நம்ம தமிழ்ல தெரிஞ்ச விஷயம் நயவஞ்சகம், நிஃபாக். நமக்கு தெரிஞ்சது அரபுல இருந்து தெரிஞ்சது நயவஞ்சகம். அதை தவிர மற்ற எந்த நல்ல விஷயத்தை நம்ம என்ன செய்யலாம், அரபுல இருந்து எடுத்துக்கல. நயவஞ்சகம், நிஃபாக். இன்னொன்று சொல்வார்கள் முஜாமலா, இன்னொன்று சொல்வார்கள் முஜாமலா, இன்னொன்று சொல்வார்கள் முதாராத், இன்னொன்று சொல்வார்கள் முதாகனா, பூசுறது என்று. முதாகனா துஹுன், எண்ணெய், விளங்கிட்டா, பூசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. முஜாமலா என்று சொன்னா அதாவது நடிக்கிற வார்த்தை மாதிரி, அழகுபடுத்தி பேசுறது, நயந்து பேசுற மாதிரி அர்த்தம். இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் அரபுல எடுத்து இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த குணத்தை பிரிக்கிறார்கள். நயவஞ்சகம் என்றால் என்ன, முதாராத் என்றால் என்ன? நயவஞ்சகம் என்றால் என்ன, முதாராத் என்றால் என்ன? நீங்க இதை சில பொழுதுகளில் ஒரு சிறிய தலைப்பாக நீங்கள் நினைக்க வாய்ப்புண்டு. ஆனால் இது பெரிய தலைப்பு. இது பெரிய தலைப்பு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு செலுத்தி வரக்கூடிய ஒரு ஆன்மீக அடிப்படையற்ற ஒரு துறை தான் என்ன, சைக்காலஜி. ஆன்மீக அடிப்படையற்ற துறை. அதாவது ஆன்மீகம், இஸ்லாமிக் சைக்காலஜி என்ற ஒரு சைடு போகுது, அது வேறு. ஆனால் ஆன்மீக அடிப்படையற்ற துறை என்ன, மார்க்கம் இல்லாதவர்கள், மார்க்கத்தின் மூலம் தீர்வை விரும்பாதவர்கள் உருவாக்கி கொண்ட சில அடிப்படைகளுடைய தொகுப்பு தான் என்ன, உளவியல் என்றது. அவங்க இது சம்பந்தமா நிறைய தேடி எழுதி கண்டிக்கிறாங்க. அதாவது கைஃப நுஆமில் மா அஸ்அபின் நாஸ், மிகவும் கஷ்டமான மனிதர்களோடு நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்வது, ஒத்தே வராதவர்களோடு எப்படி வாழ்வது, எப்படி அவர்களை கையாளுவது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் என்ன கைஃப, அதாவது மக்களை நீ கைஃப தக்ஸிபுன் நாஸ், மக்களை எப்படி நீ சம்பாதிப்பது என்ற தலைப்பெல்லாம் போட்டு அதுக்கு கீழே நாங்க பிரிக்க முடியாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைப்பெல்லாம் என்ன செய்யறாங்க, கொண்டு வருகிறார். நம்ம பிரிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைப்பெல்லாம் கொண்டு வந்து அதை துறையாகவே மாற்றி என்ன செய்யறாங்க, வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு அம்சம். நாம் உறவுகளோடு வாழுகிற நேரத்தில் மிக முக்கியமான ஒரு அம்சம். இது எந்த அளவு முக்கியம் என்பதற்கு இமாம் ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன். இமாம் ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு அறிஞருடைய கருத்தை சொல்கிறார்கள். அல் முதாராத்து நிஸ்ஃபுல் குலுக், நிஸ்ஃபுல் அக்ல் அல்லது நிஸ்ஃபுல் குலுக். ஒரு புத்திசாலித்தனத்துடைய அரைவாசியே இந்த முதாராத், சந்தர்ப்ப சூழல்களை சமாளித்து நடந்து கொள்வது. அந்த என்ன சமாளிப்புன்றது வாரேன், நம்ம நயவஞ்சகம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமாளிப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சமாளித்து நடந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனத்துடைய அரைவாசின்னு ஒரு அறிஞர் சொல்றார். அதை எடுத்து ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், புத்திசாலித்தனமே என்ன தெரியுமா, மக்களை சமாளிப்பது தான், சமாளிக்கின்ற வகையில் நடந்து கொள்வது தான். முழுசாவே புத்திசாலித்தனம் என்றது என்னது, அதுதான். அவர் நிஸ்ஃப் என்றாரு, அவர் அரைவாசி என்றாரு. அதை எடுத்து சொல்கிற ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்றாரு, டோட்டல் அக்லே அதுதான், உனக்கு மூளை வைக்கிறதுக்கு ஆதாரமே அதுதான், அப்படி என்று சொல்லி என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கிறோம். எனவே இந்த முதாராத் என்பது சில பொழுது இது என்ன தலைப்பு இன்னும் விளங்காத மக்கள் என்ன செய்யலாம், இருக்கலாம். முதாராத், மனிதர்களை இந்த சூழ்நிலைகளை எவ்வாறு சமாளித்து நடந்து கொள்வது என்பது. இப்போ உதாரணமாக இதை இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றதா இருந்தால், நிச்சயமாக உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவராக இருக்கலாம், உங்களோட குடும்பத்தில் உள்ளவராக இருக்கலாம், உங்களோட நட்போட்டமாக இருக்கலாம், எல்லோருடனும் அவரை பற்றி நீங்க என்ன கருத்தில் இருக்கிறீங்களோ, அல்லது அவர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரோ அந்த விஷயங்கள் எல்லாம் 100% நீங்க ஒத்த நிலைப்பாட்டில் இருக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், நிச்சயமாக இல்லை. மிகவும் அன்றாட நம்ம பார்த்து வாழக்கூடியது யாரு, மனைவி, குடும்பம், பிள்ளைகள். இங்க உள்ள எல்லோருமே 100% உடன்பட்ட கருத்துல இருக்கிறார்கள் என்று கேட்டால் இல்லை. சில பொழுதுகள்ல நம்ம மோசமான நேர் எதிர் கருத்தை என்ன செய்வோம், வைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் அவர்களோட பேசுகிற நேரத்தில் அந்த நேர் எதிர்கருத்தை ஒவ்வொரு நேரமும் சொல்லி பேசிக்கொண்டா இருக்கிறோம், இல்லவே இல்லை. நாங்க என்ன செய்யறோம் என்று சொன்னால், அந்த நேர் எதிர் கருத்துக்களை கண்டுகொள்ளாமல் சமாளித்துக் கொண்டு நம்ம போறோம். இதுக்கு நீங்க ரெண்டுல ஒரு பேர் வச்சு ஆகணும். ஒன்று நயவஞ்சகம், உள்ளத்துக்குள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியொன்று பேசுறீங்க, நயவஞ்சகம். அப்படி என்று சொன்னால் முனாஃபிக்கள், இன்னல் முனாஃபிக்ன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்துடைய அடிப்பக்கத்தில் என்ன செய்யணும், முனாஃபிக்குகள் இருப்பார்கள். அந்த இடத்துக்கு அது உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அல்லது இது இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய ஒரு வழி ஒன்று இதுக்கு என்ன செய்யணும், காட்டி ஆகணும். இதுதான் நாங்கள் உறவை பேணிக் கொள்வதற்குரிய தீர்வுல ரெண்டுல உண்டு. முதலாவது முடிவெடுத்தீங்கன்னா, எது நயவஞ்சகம் என்று முடிவெடுத்தீங்கன்னா செய்யக்கூடாது. அப்ப இன்றையில இருந்து இந்த பயானுக்கு பிறகு நீங்க அதை செய்யக்கூடாது முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா, இப்ப 75% பகைவர்கள் இருக்கிறாங்க, நாளைக்கு 99% நீங்களே உங்களுக்கு எதிராக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நம்ம நேர்மையா இருக்கணும்ன்றதுக்காக என்ன, நாங்களே நமக்கு எதிராக என்ன செய்வோம், திரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கும்.
அல்லது இதுக்கான மஹ்ரஜ் என்ன, இதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்வது என்பது நாம் என்ன செய்யணும், தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். இதனால் இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா, மார்க்கத்தில் அனுமதித்த எல்லை எது, அனுமதிக்கப்படாத எல்லை எது, எது நயவஞ்சகம், எது நயவஞ்சகம் கிடையாது, எந்த சமாளிப்பை, இதுக்கு சமாளிப்பு தலைப்பு போடுவோமான்னு டிஸ்கஸ் பண்ணோம். சமாளிப்பே படுமோசம் எங்கள்கிட்ட, சமாளிப்புன்னு தலைப்பு போட்டிக்கிறாரு. நம்ம சமாளிப்புன்னு சொல்ல எதுக்கு சொல்றோம், மோசத்துக்கு தான் சொல்றோம். அதனால அந்த தலைப்பை போடலை. சமாளிப்பது, சமாளிப்பதுனா நம்ம என்ன நினைக்கிறோம், சமாளிக்கவே கூட, எல்லாம் செய்யறது எல்லாமே சமாளிப்பு தான், லைஃப் ஃபுல்லாவே சமாளிப்பு. ஆனா மிகவும் குற்றமா பார்க்கிற சொல்லுது சமாளிப்பு. சமாளிப்பு என்ற சொல்லு எல்லாருமே செய்யறது. ஆனா தலைப்பா போட்டான்னு வைங்களேன், என்ன சமாளிப்பு தான் இஸ்லாத்துல கூடாது அப்படி என்று சொல்லி என்ன அந்த லிஸ்டுக்கு வந்துடும், அதையும் சொல்லலை. பண்புள்ள சகோதரர்களே, நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னால், இந்த நிலையை இஸ்லாமிய அறிஞர்கள் பிரிக்கிற நேரத்தில் முதாஹனா என்ற ஒன்றையும் முதாராத் என்கின்ற ஒன்றையும் ரெண்டா பிரிக்கிறாங்க. இது உணர்வை ரெண்டா பிரிக்கிற மாதிரி, ஒரு பண்பை ரெண்டாக பிரிப்பது போல. அது என்ன அப்படி என்று சொன்னால், நீங்கள் அதாவது ஒரு உலக ரீதியான லாபத்தை அடைந்து கொள்வதற்காக, உலக லாபம் என்றது அதாவது உலக ரீதியான ஒரு நன்மையை நீங்கள் அடைந்து கொள்வதற்காக தீனை நீங்கள் சமாளிக்கிறீர்கள் என்று சொன்னால், தீனை எட்ஜஸ்ட் பண்றீங்க என்று சொன்னால், அல்லது தீனுடைய ஒரு விஷயத்தை நீங்கள் கூட்டி குறைக்கிறீர்கள் என்றால், அல்லது அதை விட்டுக் கொடுக்கிறீர்கள் என்றால், அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இதற்கு பெயர் முதாஹனா, அதாவது நயவஞ்சகத்துடைய ஒரு பகுதி, நயவஞ்சகத்துடைய ஒரு பகுதி. ஆனால் நீங்கள் தீனை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு துன்யாவை சமாளிக்கிறீர்கள், அல்லது துன்யாவை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி துன்யாவை சமாளிக்கிறீர்கள். எப்படி துன்யாவையோ தீனையோ பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு துன்யாவை நீங்கள் சமாளித்தால், துன்யாவையோ தீனையோ அல்லது ரெண்டையுமோ பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த துன்யாவை நீங்க சமாளிச்சீங்க என்று சொன்னா, துன்யால ஒரு விஷயத்தை சமாளிச்சீங்க என்று சொன்னா அது அனுமதிக்கப்பட்டது, அது அனுமதிக்கப்பட்டது. ஆனா துன்யாவுக்காக வேண்டி தீனை கொஞ்சம் சமாளிச்சீங்க என்று சொன்னால் அது நயவஞ்சகத்துக்குள்ள என்ன செய்யும், போய் சேரும் என்றாங்க. நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும், இதையும் அதையும் குழப்பிட்டுறாங்க. எப்படி உலகத்துக்கு அதாவது துன்யாவையும் துன்யாவையோ தீனையோ பாதுகாப்பதற்காக வேண்டி துன்யாவை சமாளித்தீர்கள் என்று சொன்னால் அது அனுமதி. அதே நேரம் நீங்கள் துன்யாவை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டிய தீனை சமாளித்தீர்கள் என்று சொன்னால் அது என்ன கூடாது, நயவஞ்சகத்துக்குள்ள போய் சேரும் அப்படின்னு சொன்னார்கள். இந்த அடிப்படையை நீங்க மனதுக்குள்ள வைத்து இமாம் குர்துபி அவர்கள் சொல்லக்கூடிய வரைவிலக்கணம் இது வரைவிலக்கண படுத்துறதுலேயே அவ்வளவு பிரச்சனை விளங்கிட்டா. இமாம் குர்துபி அவர்கள் வரைவிலக்கணப்படுத்தக்கூடிய ஒரு சொல் இது. இதை நீங்க புரிந்து கொண்டிருக்கின்ற சொன்னால் சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இதுல நீங்க ரெண்டு அடிப்படையை தெரிந்து கொண்டு இதுக்கு வரணும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனிதன் உறவு என்கின்ற ஒன்று இருக்க வேண்டும், அன்பு என்கின்ற ஒன்று இருக்க வேண்டும். அந்த அன்பால் உறவாடலால் தான் இந்த உலகமே என்ன செய்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கு. நாம் மற்றவர்களுக்கு தேவையானவர்கள், மற்றவர்கள் எங்களுக்கு தேவையானவர்கள். இப்படித்தான் இந்த உறவை என்ன செய்கிறது, போகிறது. ஒரு அறிஞரிடத்திலே வந்து ஒருவர் கேட்கிறார், மக்களோட எனக்கு ஒன்றிச்சு போக வாழ எல்லாம் இருக்குது, அத்தசில் உன்னாஸ், மக்களை நான் விட்டு என்ன செய்கிறேன், போக போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னு சொன்னால், இமாம் வஹப் இப்னு முனப்பிஹ் என்பவரிடத்துல வந்து சொல்றாங்க, இந்த அறிஞரிடத்துல வந்து சொல்றாங்க, அதாவது இன்னி உரீது அன் அத்தசில் உன்னாஸ், மக்களை விட்டு ஒதுங்க போறேன், எல்லாரோடையும் நான் முரம்பட்டுக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்குது, நான் எல்லாரோடையும் என்னது முரம்பட்டுக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு. எல்லாம் பாத்திர தான் பேசுறான், வந்தா பொய்யத்தான் பேசுறான், பேசினா புறமா தான் என்ன செய்யறான் பேசுறாங்க. எதுலேயும் நல்ல கதைகள் வருதில்லை, ஒன்றில் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கேன், அதெல்லாம் ஆதரிச்ச மாதிரி இருக்குது, அல்லது எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கேன், டெய்லி எதிர்த்துக்கிட்டே என்ன செய்யுது இருக்க வேண்டியிருக்கு, நான் ஒதுங்க போறேன்றார். அவர் சொல்றார், ஃபகால் அலி லபுத்தலக்க மினன்னாஸ் வலின்னாசி மின், மக்களுக்கு நீ தேவை, மக்களுக்கு நீ தேவை, உனக்கு மக்கள் தேவை. இதுதான் சிச்சுவேஷன். இது ஒதுங்கி போறதெல்லாம் என்னது சரி வராது. ஆனாலும் மக்களோடு நடந்து கொள்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு செவிடனாகவும் ஊமையானவனாகவும் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன, கேட்கும் கேட்ட மாதிரியே இருக்காதீங்க, கேட்கும் கேட்ட மாதிரியே இருக்க, பேச இயலும் பேசிடாதீங்க, இந்த மாதிரி நடந்து கொள்ளுங்கன்றாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன, உங்களுக்கு முன்னுக்கால பேசப்படுற எந்த கருத்து உங்களோட முரண்பட்டாலும் சரி, நீங்க கேட்காத மாதிரி என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். அவர்களுக்கு எதிராக அவங்களுக்கு பேச முடிந்த ஒரு நிலை இருந்தாலும் பேசாத மாதிரி என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும் என்று ஒரு வழிகாட்டுகிறார். இதை பார்த்தீங்கன்ற நேரடியாக நீங்க விஷயம் விளங்காம பார்த்தீங்கன்னா நயவஞ்சகராக இருக்கீங்கன்னு சொல்ற மாதிரி என்ன செய்யுது இருக்க நம்ம முடிவெடுப்போம். சமாளிக்க சொல்றதை என்ன செய்வோம், நயவஞ்சகராக இருக்க நம்ம முடிவெடுப்போம். இந்த வார்த்தை இமாம் வஹப் இப்னு முனப்பிஹ் அவர்கள் என்ன செய்கிறார்கள்,
தன்னை மாணவர் கேட்ட ஒரு மாணவரிடத்தில் என்ன செய்கிறார்கள், ஒரு உபதேசமாக செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் உறவோடு வாழ்வது என்பது இந்த சமுதாயத்தில் யாராக இருந்தாலும் நான் சொல்றேன், நாலு விஷயங்களை சொல்கிறேன். ஒன்று குடும்ப உறவு, ரெண்டாவது நட்பு, ரெண்டாவது தொழில் ரீதியான, ரெண்டாவது சமூக ரீதியாக. எல்லாமே நாம சேர்ந்து அன்பு காட்டி வாழ வேண்டி இருக்கிறது. அன்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பகுதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா இந்த ரஹ்மத்தை மனிதர்களுக்கு வித்தியாசமா படைச்சிக்கிறான். மனிதர்களுக்கு வித்தியாசமா படைச்சிக்கிறான். ஒரு சின்ன உதாரணம், கோழி தன் குஞ்சுகளுக்கு காட்டக்கூடிய அன்பு. கோழி தன் குஞ்சுகளுக்கு காட்டக்கூடிய அன்பு மூத்த பிள்ளை கொஞ்சம் கூடுதலாகும், ரெண்டாவது பொறிச்ச குஞ்சுக்கு என்னது கொஞ்சம் குறைவாக காட்டினது எங்கேயா பார்த்தீங்கன்னா டிஃபரெண்டா மனுஷன் மாதிரி இருக்கிறான்டான்னு எந்த கோழியும் இல்லை. அது சேம் தான். குறிப்பிட்ட டைமில் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடுறது, விரட்டி விட்டுறது. இவன் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான், சீச்சு சாப்பாடெல்லாம் எடுப்பதற்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி எந்த மூத்த குஞ்சு எந்த கோழி என்ன செய்யறது இல்லை, இணைச்சிக்கிட்டு போனதாக வரலாறு இல்லை. அதில் டிஃபரெண்டே இல்லை. அப்படின்னா என்ன, அதுக்கு அன்பு அல்லாஹ் தஆலா கொடுத்திக்கிறான், அப்படியே முடிஞ்சு. அதான் நிரந்தரமாக என்றைக்கும் என்ன செய்யும், அப்படித்தான் இருக்கும். அதில் கூடுதல் குறைச்சல் வரவே வராது. உலகத்தில் உள்ள மனிதர் அல்லாத ஜின்கள் அல்லாத எல்லாருடைய அன்பும் அதுதான். மனுஷனுக்கு தான் அந்த பிரச்சனை. வளர்த்துக்கண்டே போகலாம் நீ சாகும் வரைக்கும். அந்த அன்பால அவன் சாக மாட்டான். யாரு, நீ சாகிற அளவுக்கு வளர்க்கலாம். அதே நேரம் அவனை கொலை செய்யற அளவுக்கு அந்த அன்பை என்ன செய்யலாம், உனக்கு குறைச்சிக்கன்னு போகலாம். ரெண்டு உண்ட கையில தரப்பட்டு. எனவே மனிதன்ட்டு அந்த பிரச்சனை இருக்குது. மிருகத்துக்கு அந்த பிரச்சனை என்ன செய்யல இல்லை. மிருகத்திடத்தில் அந்த பிரச்சனை இல்லை. மனிதனிடத்தில் அது வளர்தல் குறைதல் என்ற பிரச்சனை இருக்கு. இன்னொரு விஷயம் அன்புல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இயல்பாக இருத்தல். ஒரு அன்பு இயல்பாக வருது. அன்பு இயல்பாக வந்தது என்று சொன்னா நியாயம் பேசவே மாட்டீங்க. அன்பு இயல்பாக வந்தால் நியாயம் பேசவே மாட்டீங்க. எல்லா நியாயமும் அன்புக்கு சார்பா இருக்கும். எல்லா நியாயமும் அன்புக்கு சார்பா இருக்கேன். இயல்புலே உங்களுக்கு அன்பு, மகன், தாய் தந்தை, தம்பி, இப்படி சில அன்புகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், மனுஷன் செய்யாத தவறா என் தம்பி செஞ்சிட்டான் அப்படின்னு பேசிடுவோம். அப்படின்னா நம்ம தவறில்லைன்னு மறுக்க மாட்டோம். அந்த தவறை நம்ம என்ன செய்வோம், நியாயப்படுத்துவோம். இன்னொரு விஷயம் இருக்குது, என்னன்னு சொன்னால் பழக்கத்தினால் வரக்கூடிய அன்பு. இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அன்பு உள்ளத்துக்குள்ள இருக்கவே இருக்காது. இவரோட அன்பான்னு கேட்டால் அன்பு ஆமன்னு சொல்லுவோம். ஆனா அந்த அன்பு என்ன செய்யாது, அந்த அளவில் இருக்காது. ஆனா 10 வருடம் 12 வருடம் 14 வருடம் 20 வருடம் என்று பழகிடுவாங்க. அதுக்கு பின்னால பிரிவது இருக்கிறதே, அங்க பெரியோரு அன்பு வளர்ந்திருப்பதை என்ன செய்யும், உணர்த்தும். ரெண்டு விஷயம். இயல்பிலேயே ஒரு அன்பு வரும், அது வேறு. இன்னொன்று பழகி 10 வருஷம் 15 வருடம் 20 வருடம் என்று பழகிய பின்னால ஒரு அன்பு என்ன செய்யும், உருவாகும். அது பிரிவின் பொழுது என்ன செய்யும், அந்த வலியை அதனது வேதனையை அந்த அன்பு என்ன செய்யும், காட்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த ரெண்டையும் நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இரண்டாவது கட்டம் அன்பை தக்க வைப்பது என்பது எதுல இருக்குது, பழக்க வழக்கம் குணம் தான தர்மம் எல்லாம் ரெண்டாவது இடத்துல வைங்க. முதலாவது அன்பை தக்க வைத்துக் கொள்வதும் உறவை தக்க வைத்துக் கொள்வதும் மரியாதையை தக்க வைத்துக் கொள்வது எங்க நிக்குது தெரியுமா, பேச்சில தான் நிக்குது. பேச்சில தான் நிக்குது. எவ்வளவு வேலை செஞ்சிருப்பான், ஒரு சொல்லுல எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிருவான். ஒரே ஒரு சொல்லுல குழிய தோண்டி புதைச்சிரு, எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாங்க. ஆனா அப்படியே என்ன செஞ்சிடும், அதுக்கு பின்னால முழுமையாக திருப்பி எடுக்க முடியாத ஒரு நிலைமையில என்ன செஞ்சிடும், ஆகிவிடும். அன்புள்ள சகோதரர்களே, நான் வாபஸ் வாங்குற நிலைமையில் இதுவரைக்கும் வேலை செய்யக்கூடிய இந்த நபரோடு எந்த வார்த்தையும் பேசியதில்லை 50 வருடங்களாக ஒரு அறிஞர் சொல்றார். சொல்லிட்டு தெரியாம சொல்லிட்டேன் அப்படி என்று வாபஸ் வாங்குற நிலைமையில் 50 வருஷமா எனக்கு வேலை செய்யறாரு, நான் பேசியதே கிடையாதுன்றாரு. அப்படின்னா என்ன, கோவப்பட்டிருக்கலாம், எரிச்சல் பட்டிருக்கலாம், வேறு வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாம், வாயை திறந்ததில்லை என்றார். வேற நடவடிக்கைகள் நிறைய நடந்திருக்கும், கண்டிப்பாக எல்லாம் நடந்திருக்கும். இதால எதை என்னது கொடுத்தில்லை. தமிழ் அழகா ஒன்று சொல்லி வச்சுக்கிறாங்க, கழுத்தை கொடுத்தாலும் எழுத்தை கொடுக்காதாண்டு. என்ன வாய் வார்த்தை தான் அது. இந்த வெளியே வந்து எழுதிட்டு வந்துட்டேன்னு வைங்களா, மனசுல போய் பதிஞ்சு என்று சொன்னால் உலகத்துல எல்லா அன்பையும் அதை என்ன செஞ்சிடும், தூக்கி போட்டுரும். அதனால தான் மிகவும் கவனமாக இருந்தார்கள். அன்பை வளர்த்துக் கொள்வதற்கும் உறவை பேணுகிற விஷயத்திலும் வாய் வார்த்தைகளில் கவனமாக இருந்தார்கள். நம்ம பிழையுற இடமே அதுதான், நிறைய செஞ்சிடுறது. நான் குடும்பத்துக்கு செய்யாததா நிறைய செஞ்சிடுறது. வீட்டில் ஒருத்தன் தொட்டில் ஆட்டிருப்பான், அவனுக்குள்ள மார்க்ஸ் நமக்கு இருக்காது. இங்கே இருந்து 10 வருஷமாக குடும்பத்துக்கு அது இதுன்னு எத்தனையோ விஷயங்கள் அனுப்பிப்பான், பெரிய மரியாதை எதிர்பார்ப்பாங்க. ஊரில் ஒருத்தர் இருப்பார் அதே குடும்பத்துக்குள்ள, அவர் பெரிய வேலையெல்லாம் என்ன செஞ்சிருக்க மாட்டார். ஆனால் கடைக்கு போயிட்டு வர்றது, ஏதாவது சத்தம் போட்ட பிள்ளைகளை தொட்டில் ஆட்டி விடுறது, சமையல் வேலையை பார்த்துரு, இவ்வளோதான் அவர் செஞ்சிருப்பார். அவருக்குள்ள மரியாதை போய் பாருங்க. நீங்க என்னதான் கோடி கோடியா லட்ச லட்சமா அவளுக்கு கொண்டு போய் போட்டாலும் அந்த மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். எப்படி எடுத்தான்னு கேட்டா நம்ம நினைக்கிற எல்லாம் இந்த கணக்குல தானே பார்க்கறது.
இதால வாங்கலாம் இதால விற்கலாம்னு பார்த்துடுறது. ஆனா அங்க பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயம் இருக்குது, பேச்சு. உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, அடுத்த செகண்ட் நான் வந்துடுறேன், ஏதாவது கடை உதவி இருந்தால் சொல்லுங்க, நான் வந்துடுறேன், சமையல் வேலை எந்த ஏதாவது சொல்லிடுங்க வந்துடுறேன். அவனுக்குள்ள அன்பு, அவனுக்குள்ள மரியாதை எதையால கிடைக்குது? வாய் வார்த்தை உலகத்திலே நிறைய மக்களை என்ன செய்யும்? அவசரமாக சம்பாதிக்கும், நிறைய மக்களை அவசரமாக என்ன செய்யும்? பிரிக்கும். எனவே குணங்கள் மற்ற மற்ற விஷயங்கள் ஒரு பக்கத்தில் விடுங்க. ஊர்ல ஒரு பெரிய தர்மசாலி இருக்கிறான்னு வைங்க, ஊர்ல ஒரு பெரிய தர்மசாலி இருக்கிறாரு. ஆனா மக்களை பார்த்தா இப்படித்தான் பார்ப்பாரு, எந்த சிரிப்பு என்ன செய்யாது, வராது, எந்த வார்த்தையும் என்ன செய்ய மாட்டார், பேச மாட்டாரு. ஹெல்ப் கேட்டாலும் நாளைக்கு ஆஃபீஸுக்கு வாங்க அப்படின்ட்டு போயிடறான்னு வைங்களேன். இவருக்கு நீங்க நினைக்கிறீங்களா ஊர் ஃபுல்லா பெரிய மரியாதை வைக்க மாட்டேன்? இல்லை. ஆனா ஊர்ல ஒருத்தரிப்பாரு, பேர் கஞ்சரண்டே ஊரே என்ன செய்யும் சொல்லும். ஆனா மக்களை கண்டா ஜீப்பை விட்டு இறங்கி, வண்டியை விட்டு இறங்கி என்ன செய்திகள் நல்லா இருக்கிறீங்களான்னு பேசுறது கஞ்சத்தை நம்ப மாட்டாங்க. ஊரே அவருக்கு பின்னால தான் என்ன செய்யுது, நிக்குது. ஒரு ஊருக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணதில்லை. ஆனா மக்கள் எதால சம்பாதிச்சுப்பாரு? வாயால் என்ன செஞ்சிருப்பாரு? பேச்சால சம்பாதிச்சுப்பாரு. அன்புள்ள சகோதரர்களே, பேச்சுக்குள்ள பலம் இருக்கிறது. பேச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னா, இன்ன மினல் பயானி லஸிஹ்ரன், பேச்சுக்கு ஒரு சூனியம் இருக்கிறதா, பேச்சுக்கு ஒரு சூனியம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பகுதி இருக்கிறது. பேச்சு என்பது நமக்கு மத்தியில் உள்ள உறவுகளை வளர்ப்பதிலும் உறவுகளை சரிப்பதிலும் உறவுகளை நிலைக்க வைப்பதிலும் எது செல்வாக்கு செலுத்துது? நான் உறவு என்று சொல்வது குடும்ப உறவு மட்டுமல்ல, நான் சொன்ன இந்த 4 பகுதி உள்ள எல்லா அந்த உறவாடல்களையும் சொல்கிறேன். இந்த பேச்சில் தான் என்ன செய்து இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இன்னும் தெளிவாக சொல்றதா இருந்தா, நிறைய செஞ்சுட்டு மனைவிட்ட மரியாதை எடுக்கலாம கணவன்மார்கள் எதால போகுது? இந்த வாய் தான். எதால போகிறது? மனைவிக்காக நிறைய உழைக்கிறதெல்லாம் யாருக்கு தெரியும்? மனைவிக்கு எல்லாம் தெரியும். ஆனா நம்ம ஒன்று சொல்லிடுறதே, ஆனா நான் யாருன்னு உனக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு அடிக்கடி ஒரு வார்த்தையை தத்துவமெல்லாம் சொல்லிடுவோம். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அடிக்கடி தத்துவம் சொல்றது இருக்குதே, இதுதான் நம்மளை அங்க சரிக்கிறது என்பதை நம்ம என்றைக்குமே என்ன செய்யறதில்லை, புரிந்து கொள்வோம். நிறைய செய்திருப்போம். ஆனால் இந்த வாய் வார்த்தை சரிப்பது இருக்கிறதே, அது போல வேற எதுவுமே என்ன செய்வதில்லை, சரிப்பது இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர், ஏன்னா மனிதன் உணர்வுகளை கொட்டு தீர்க்கின்ற ஒரே ரூட் எது? இந்த வாய்தான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதுல மிக முக்கியமான இன்னொரு பிரதானமான அம்சம் என்ன என்றால், இது நான் பேச்சொழுக்கத்தை பற்றி இங்கே பேச வரவில்லை. இதிலே முரண்பட்ட நிலைகள் ஏற்படுகிற நேரத்தில் நம்ம அந்த இடத்திலே எப்படி அதை சொல்வது, எப்படி அதை பேசுவது, இந்த நிலை இருக்கிறது, இதை சமாளிப்பது தான் இங்கே முதாராத் என்கின்ற தலைப்புக்குள்ள என்ன செய்து அது வருவதை பார்க்கிறோம். இதை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் காலத்தில் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் அனுமதி கேட்கிறார் வீட்டுக்குள்ள வருவதற்கு. அவங்களாம் தெரிஞ்ச செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அனுமதியை கேட்ட உடனேயே பிஸ இப்னுல் அஷீரானாங்க, இந்த ஆளா வந்திருக்கிறான் அப்படின்னா. இதுதான் தமிழ் நேரடி டிரான்ஸ்லேஷன் அல்ல, அந்த வார்த்தைக்கு என்ன இப்னுல் பிஸ இப்னுல் அஷீராண்டா உறவாடுவதில் மோசமானவர்னு அர்த்தம். அப்ப ரசூலுல்லாஹ் இவரா வந்திருக்கிறாரு, இந்த மோசமான ஒரு உறவு முறை வைக்கக்கூடிய இவரா வந்திருக்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சரி வர விடுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். நான் இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லல ரசூலுல்லாஹ், நான் இல்லைன்னு சொல்லுங்க அப்படி என்ன அப்படி சொல்லலை, வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிரிச்சு சந்தோஷமா மகிழ்ச்சியா அவரோட பேசிட்டு என்ன செஞ்சிடறாங்க, அனுப்பிடுறாங்க. இதை பார்க்குறாங்க யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்குறாங்க. நம்மளோட மனைவிமார் பார்த்தா என்ன செய்வாங்க, இது இன்றைக்கு நேத்தான் நடக்குது, 10 வருஷமா இதானே நடக்குதுன்னு விட்டுருவாங்க, விளங்கிட்டா அது நம்ம பழகி போடுது. ஆனா ஆயிஷா வாழ்க்கையில காண்றதால கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே இப்படி கேட்கிறேன்னு அர்த்தம் என்ன, பழக்கத்திலே இல்லை ரசூலுல்லாஹ், இதை வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் காண்றாங்கன்னு அர்த்தம். நம்மகிட்ட அப்படி கேள்வி வராது. அப்ப என்னடா ஆயிஷா ரலியல்லாஹு அவங்ககிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே அவர் வருவதற்கு முன்னால் இப்படியெல்லாம் சொன்னீங்க, வந்தவரோ இப்படியெல்லாம் நீங்க இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்ல, குல்த லஹுமா குல்த் சும்மா, அதாவது நீங்க சொன்னதெல்லாம் சொன்னீங்க, அதுக்கு பிறகு பின்னர் இப்படி நடந்து கொள்கிறீங்கன்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அதுக்கு சொன்ன விளக்கத்தை பாருங்க. யா ஆயிஷா மதா அஹித்தனி ஃபாஹிஷன் அல்லது ஃபஹாஷன், என்றைக்கு நீ என்ன மோசமாக கண்டிக்கிற, இந்த கேள்வி கேட்டான். நம்ம கேட்கலாமா? எப்போ நான் காணல விளங்கிட்டா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்றைக்கு நீ என்னை மோசமாக கண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா என்ன, இன்றைக்கு தானே நீ கண்டிக்கிற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சொல்லிட்டு அதாவது மக்களிலேயே மிகவும் மோசமானவர் யார் தெரியுமா? மன் வதஅஹுன்னாசு இத்திகாஅ ஃபஹ்ஷிஹி அவ் ஷர்ரிஹி, அவனுடைய கெடுதியிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக மனிதர்கள் எவரை விட்டும் விலகி நடக்கிறார்கள், அதாவது ஒருவனுடைய கெடுதியிலிருந்து விலகிக் கொள்வதற்காக
எந்த மனிதர்கள்லாம் ஒருவரை புறக்கணித்து நடக்கிறார்களோ அந்த மனிதன் தான் மோசமானவன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது இவன் கெடுதியானவன், பேசினா மோசமா பேசிடுவான், நடந்து கொண்டா மோசமா என்ன செஞ்சிருவாரு, நடந்து கொண்டுருவாரு. இதற்காக வேண்டி பயந்து அவரை கண்ட உடனே எல்லாருக்கு முன்னால் அவருக்கு சலாம் சொல்லிடுறது. அஸ்ஸலாமு அலைக்கும் எப்படி இருக்கிறீங்க, ஏன் அவர் வந்து மோசமான ஆள், தவறான ஒரு ஆள். நம்ம அவருக்கு சலான் சொல்றதை நம்ம தெரியாம கண்டிக்க மாட்டோம், போயிருப்போம். அது கூட அந்த ஆளுக்கு விளங்காது. போனா நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், அவனுக்கு வச்சுக்கிறேன் என்னது மிச்சம் மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய மனிதர்களாக என்ன செய்வாங்க இருப்பார்கள். அதுக்கு பயந்து யார் கவனமாக நடந்து கொள்கிறார்களோ இவன் தான் ஆக மோசமானவன் நாங்கள் சொல்லலாம். மனிதர்கள் வந்து பயத்தின் காரணமாக இவன் மோசமாக நடந்து கொள்வானோ, தேவையில்லாமல் பேசிடுவானோ, பயத்தில் சிரிச்சு பழகுறாங்களோ அவனோட பயத்தில் இந்த மாதிரி நிலைக்கு யார் உருவாக்கிறானோ அந்த மனிதன் மிகவும் மோசமானவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்லி கேட்டா. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல, இப்போ ரசூலுல்லாஹ் நான் சிரிச்சதுக்கு காரணமே நான் பேசாமல் இருந்தேன்னு வெய்யி சிச்சுவேஷன் வேற மாதிரி என்ன செஞ்சிடும் போயிடும், கதவை மூடிட்டு வரவானான்னு சொல்லிட்டு அந்தால் அப்படின்னு என்ன வேற மாதிரி போய் என்ன எங்கேயாவது கொண்டு போய் சேர்ந்துருமென்ற பயத்தில் தான் நான் அப்படி நடந்து கொண்டேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யார் இப்போ மோசமான ரசூலுல்லாஹ் இந்த நிலைமையை மற்றவனுக்கு உருவாக்கி விட்டாங்களே அவன் தான் என்ன மோசமானவன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இங்க இடம்தான் நம்ம விளங்குற நயவஞ்சகம் என்றது இது அல்ல, இது நயவஞ்சகம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப அந்த அடிப்படையை கொண்டு வாங்க. தண்ட தீனையோ துன்யாவை சமாளிப்பதன் மூலம் யார் பாதுகாத்துக் கொள்கிறாரோ அது இதுக்குள்ள அடங்காது, நயவஞ்சகத்துக்குள்ள என்ன செய்யாது அடங்காது. ரசூலுல்லாஹ் இங்க எதை பாதுகாத்துக்கிறாங்க, தன்னை பற்றிய கெட்ட பேர் என்ன செய்யக்கூடாது வந்துடக்கூடாது, பாதுகாத்துக்கிறாங்க. துன்யால ஒரு கெட்ட பேர் என்ன செஞ்சிடக்கூடாது வந்துடக்கூடாது, அதை ரசூலுல்லாஹ் பாதுகாத்துக்க. எதன் மூலம் பாதுகாத்துக் கொள்றாங்க, சிரிச்சு பேசுவதன் மூலம் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க பாதுகாத்துக் கொள்றாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி உண்டாகலாம், பேசாம சிரிச்சு பேசிட்டு முடிச்சிக்கலாமே ரசூலுல்லாஹ், இவரா வந்திக்கிறார் என்று ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க, அதை சொல்லாம ரசூலுல்லாஹ் இருந்திக்கலாம் தானே அப்படின்னு நீங்க சொன்னீங்கடா இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல இல்லாம போய்க்கிறேன். இந்த சம்பவம் நடக்கல நீங்களே, இது ஒரு சுன்னா, இப்படி நடந்து கொள்வது தவறு இல்லைன்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஏன் ஒரு மனிதர் வந்தார், நபி அவர்கள் சிரித்து பேசிவிட்டு அனுப்பிவிட்டார், அதுதான் ரசூலுல்லாஹ் வளமே. இப்போ நான் உங்களுக்கு ஹதீஸா உங்களுக்கு சொல்ல இயலுமா, இதை ஒரு சம்பவமாக வழங்கப்படுத்த இயலுமா? ரசூலுல்லாஹோட வளமைக்கு இதுக்கு 100 ஹதீஸ் நம்ம சொல்லுவோம் வேண்டுவோம். இப்படி ஒரு சம்பவம் வந்து ரசூலுல்லாஹ் முன்மாதிரியாக இருக்கணும். அப்படி என்றால் அந்த வார்த்தை ஆயிஷா ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, அதனால நம்ம அதிலிருந்து படிப்பினை பெறுவதற்கான வாய்ப்பு என்ன செய்யுது நமக்கு உருவாகுது. நபி அவர்களுக்கே இந்த நிலை என்ன செஞ்சுக்குது உருவாகி இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம் அறிந்து கொள்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, இதன் மூலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எதிரியாக காட்டிக்கொள்ளலாம், ஒருவேளை நயவஞ்சகராக இருக்கலாம், ஒரு முனாஃபிக்காக இருக்கலாம், ரசூலுல்லாஹ் அதை பாதுகாத்துக்கிறாங்க அந்த உறவை. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய உறவை எப்படி பேணினார்கள் என்பதற்கான ஒரு பெரிய ஒரு ஆதாரம். நம்மளோட புத்திசாலித்தனத்துக்கு ஒரு ஆதாரத்தை பாருங்க. ஹசன் பஸ்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே குர்துபில வர விளக்கணும்னு சொன்னேன். எங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு ஆதாரம், ஒருவன் என்ன செய்வான்னு சொன்னா நமக்கு எதிரான மனநிலையில் இருப்பான், மோசமானவனாக கூட இருப்பான், ஆங்காங்க அந்தந்த கதைகள் அங்கே பேசியிருப்பான். நம்மளோட கண்டா அஸ்ஸலாமு அலைக்கும் சிரிச்சு பேசி எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்கன்னு பேசுவான். நமக்கு தான் அறிவாற்றல் அதிகமே, என்ன சிரிச்சு பேசுறீங்க, நேற்று பேசின செய்தியெல்லாம் நமக்கு தெரியுமென்றது, எதிரியை பப்ளிக்காக கூப்பிடுறது விளங்கிட்டா. இன்னமின ஷஜாஅத்தி மா தக்துல், அரபுல ஒரு பழமொழிக்கு வீரத்தில் ஒன்று இருக்குது, தன்னைத்தானே கொலை செஞ்சுக்கிறது. வீரம் ஓவராகினா முதலாவது சாகிறது யாரு, வீரன் தான். வீரம் ஓவராகினா முதலாவது சகர வீரன் தான். அதனால எப்பயுமே வீரமா என்ன செய்யக்கூடாது இருந்துடக்கூடாது. அதனால இந்த இடத்துல நம்மளோட எதிரி வெளிப்படையாக வராம நம்மளோட சலான் சொல்லி பழகிட்டிக்கிறான்னு சொன்னா அப்படியே இருக்கிறதா உனக்கு நல்ல. ஏற்கனவே உனக்கு 50 எதிரிக்கு 51 ஒரு ஆள் அதில் சேர்க்கணும், நம்ம சேர்க்காமல் அப்படி பழகுவதுதான் புத்திசாலித்தனம். இப்போ ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொன்னாரு, புத்திசாலித்தனத்துடைய அறவாசல்ல புத்திசாலித்தனத்துடைய முழுமையே எது, மக்களை சமாளித்து நடந்து கொள்வது அதனுடைய முழுமையேன்னு சொன்னார். இதான் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர் சொன்ன விஷயம். ஆனால் நம்ம அப்படி செய்யறது இல்லை. எங்கேயாவது ஒரு மூலையிலே ஒரு செய்தி வந்து உறுதிப்படுத்தாத செய்தியாக இருந்தாலும் அவன் முன்னால் வந்துட்டான்னு சொன்னால் டக்குன்னு காட்டிக்கணும், அவனை எதிரி லிஸ்ட்டில் கூட போய் சேர்த்துருது. சேர்த்து அல்ஹம்துலில்லாஹ் இந்தியோட 51 சரியா 52 அப்படின்னு 90 95 98 எதிரிகளை உருவாக்கி தேவையா உனக்கு. இது உலகத்தில் யாரும் யாருக்கும் 100% என்ன செய்ய முடியாது, நேர்மையாக நடந்து விட முடியாதுன்னு ஒரு அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த லிஸ்ட்டை நம்ம என்ன செய்ய மாட்டோம், உருவாக்க மாட்டோம். அடுத்தது பாருங்க, நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச செய்தி தான். அதாவது அப்துல்லாஹ் இப்னு மிஸ்வர் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த நபி தோழர். அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அவர் ஒரு லேட் ஆகிட்டார். அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பங்கு என்ன செஞ்சது, அக்பியா சில ட்ரெஸ் தங்கம் கலந்த ஒரு ட்ரெஸ், தங்க பட்டன்ஸ் கலந்த ட்ரெஸ் ஹராமாக்கப்படுவதற்கு முன்னால் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பங்கு இருக்குது, அதை எடுக்க போகணும்
அப்படின்னு மகனை கூப்பிடுறாரு. மகனை கூப்பிட்டு வர ரசூலுல்லாஹ்கிட்ட போயிட்டு வர, அந்த பங்கு நமக்கு கிடைக்கல, லேட் ஆகிட்டு அப்படின்ட்டு போகிறார். போய் ரசூலுல்லாஹ் வீட்டு வாசலில் முன்னால் நின்று அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், நாதி ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்களை கூப்பிடுங்கன்றாங்க. யார்கிட்ட? மகன்கிட்ட சொல்கிறாரு, மிஸ்வர்கிட்ட. அவருக்கு கோவம் வந்துட்டு மகனுக்கு, உங்களுக்காக நான் ரசூலுல்லாஹ்களை கூப்பிடுறதா, அல்லாஹ் தூர வெளியே வாங்கன்னு கூப்பிடுறதா, நான் அழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நாதிஹி ஃபஇன்னஹு லைஸ பிஜப்பார், அழைங்க, வர சொல்லுங்க, அவர் பெருமை பிடிச்சவரில், கூப்பிட்டா வருவார், கூப்பிட்டால் அழைத்தால் அவர் வருவார், பெருமை பிடித்தவர் அல்ல அப்படி என்று சொல்லி சொல்றார். கொஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு என்ன பங்கு கிடைக்கணுமோ அதை கையில் எடுத்துக்கண்டு, நான் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன்னு சொல்லிக்கண்டே தான் ரசூலுல்லாஹ் வெளியே வந்தாங்க. ஏற்கனவே எடுத்து வைத்து விட்டேன் என்று சொல்லி கொண்டு தான் வெளியே வந்தார். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி இதுக்கு விளக்கம் எழுதுற நேரத்தில் வஃபி ஹுலுகிஹி ஷித்தா, இந்த மிஸ்வர் மஹரமாவுடைய குணத்தில் கொஞ்சம் கடுமையான தன்மை இருந்தது, அவட்ட இயல்பிலேயே ஒரு கடும் தன்மை என்ன செஞ்சது இருந்தது. இதை புரிஞ்ச ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, முதலாவது பேச்சு வாங்க டீ குடிங்க அதெல்லாம் இல்லை, ஃபர்ஸ்டே சப்ஜெக்டை முடிச்சிடுறாங்க ரசூலுல்லாஹ். போய் இதை நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சதுதான், அவருக்கு கிடைக்க வேண்டிய பங்கு என்று ரசூலுல்லாஹ் கொடுத்துறாங்க கையில், அங்கே முடிஞ்சிருது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல செய்தது என்ன தெரியுமா, அவரது மனநிலையை புரிஞ்சு உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை யுதாரி, அவருடைய மனசை என்ன செய்யறாரு, சமாளிக்கிற வேலையை ரசூலுல்லாஹ் செய்யறாங்க. எதை செய்யல, அந்தஸ்தை காட்டல. நாங்கள் என்ன செய்வோம்னா அமைதியாக வருவோம், லேட் ஆகினது நாம அவன் தான் லேட் ஆகினது, நம்ம அமைதியாக வந்து வாங்க உள்ளுக்க உட்காருங்க, டீ குடிக்கிறீங்களா அது குடிக்கிறீங்களான்னு பேசி அவனை பைத்தியாரனாக்கி விளங்கிட்டா, கொஞ்சம் மன ரீதியாக அவன் ஒரு உள ரீதியாக செத்து தொலைஞ்சி எல்லாம் முடிஞ்ச வரும். சரி அதெல்லாம் விடுங்க, நான் வந்தது எதுக்குன்னு உங்களுக்கு விளங்குதான், அது நீங்கள் தான் சொல்லணும். அப்படி என்னென்ன பிரச்சனையை உருவாக்கி நம்ம அதை கொஞ்சம் பலப்படுத்துவோமா இல்லையா, பலப்படுத்தின பின்னால தான் கொடுப்போம். மனுஷனாய்வன் அப்படியே நம்ம சொல்லிட்டு போற லெவலில் நம்ம உருவாக்கும். பேர் என்ன தெரியுமா, நேர்மையாக நடந்து கொள்றாரா, முகத்துக்கு என்னது பேசுறாருன்னு பேர் வேற. இதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றாக தெரிகிறது அந்த நபித்தோழருக்கு எனது மனநிலையை சமாளிக்க தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, இப்படி நடந்து கொள்கிறான்னு விளங்குது. இதுக்கு பேர் நமது குணத்தை விட்டு கொடுப்பதோ நமது நயவஞ்சகமாக நாங்கள் நடப்பதோ என்பது அல்ல. அவருடைய உறவை நம்ம பேணிக்கொள்ளணும், அவ்வளவுதான். அவருடைய உறவை நம்ம பேணிக்கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் பகைவர்களை நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காக நடந்து கொள்கின்ற ஒரு முறைக்கு பேர் தான் இந்த முதாராத், சமாளிப்பு, சந்தர்ப்ப சூழல் என்பதை தவிர இது நயவஞ்சகத்துள்ள வந்து அடங்காது என்பதை இது என்ன செய்கிறது, தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, நிறைய உதாரணங்கள் ரசூலுல்லாஹ்வோட விஷயத்தை என்ன செய்யலாம், நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மனைவிமார்கள்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இயல்பில் என்ன செய்தார்கள் இருந்தார்கள். இப்போ நான் சொன்னது சமூக ரீதியாக ஒவ்வொருடைய குணத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன தலைப்பு எதுக்குள்ள வரும், முதல் பகுதி மனிதர்களுடைய குணங்களுக்கு ஏற்ப அவர்களது முரண்பாடுகளை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் நம்ம பழகுவது என்பது அனுமதி என்பதுக்கு இந்த செய்திகள் என்னது ஆதாரமா இருக்குது. ஆனா நம்ம இந்த மாதிரி நிலையை எங்க கடைபிடிப்பதில்லை தெரியுமா. இப்போ இதை சமாளிக்கிறது நம்ம சொல்லாட்டி சமாளிக்க தான் போறோம், சொல்லாட்டி இப்பதான் நமக்கு ஒரு திருப்தி, மார்க்கத்தில் இது இருக்குது, அனுமதி தான், பிரச்சனை இல்லை, எனவே நம்ம என்னது இப்போ மார்க்கத்தில் பேரால நம்ம என்ன செய்வோம், இப்போ சமாளிச்சுக்கலாம்னு ஒரு இடத்துக்கு நம்ம வரோம். ஆனால் நம்ம இதை செய்யாத இடம் ஒன்று இருக்குது, எங்க குடும்பம். குடும்பத்தில் உறவுலையும் எவன் வந்தானே எவன் போனா என்ன மாதிரி என்ன செய்வோம், நடந்து கொள்வோம். குடும்ப ரீதியாக நான் பேசாமல் வேற எவன் பேசுறது அப்படின்னு வீட்டில் வெளிப்படையாக நடந்து கொண்டு வெளியெல்லாம் பெரிய மரியாதை, அன்புக்கு அவர் தான் முன்மாதிரி. வீட்டுக்கு போனால் எல்லாரும் அமைதியாக தாங்கிக்கிறாங்க, அதை பற்றி சொல்றதுக்கு அவரால் தான் அந்த குடும்பமே வளர்ந்துருக்கும், ஊரே வளர்ந்துருக்கும், அது வேற. ஆனால் அந்த ஆளுக்கு எந்த ஒரு மரியாதை இருக்காது. ஏன் இப்படி பேசுறது, இவரோட பேசினாலேயே வரலாறு என்ன செஞ்சிடறாரு, எடுத்துடுறாரு என்ற மனநிலையில் மக்கள் என்ன செய்யறாங்க, நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நாங்கள் பார்க்குறோம். இப்போ பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் ஒவ்வொரு மனைவிமார்களும் ஒவ்வொரு இயல்போடு இருந்தாங்க. கொஞ்சம் கடினமான இயல்பு இருக்க வாய்ப்புள்ள ஒரு மனைவியை சொல்லுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு. அடுத்தது வேற 11 சொல்லி முடிச்சிருக்கேன், யார் அவரால் வரதா 11 மனைவி பேரே சொல்லியிருக்கேன். அடுத்தது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, நான் கொஞ்சம் ரோசமான பெண்மணி அப்படின்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கான ரோசத்துக்கு நான் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வருது. அடுத்தது அது ரோசத்தோடு சம்பந்தப்பட்டது, கடின குணத்தோடு இல்லை, ரோசத்தோடு சம்பந்தப்பட்டது. ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு தெரியும், யார் மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகள். ஆயிஷா நாங்கள் சொல்றாங்க பின்து அபி. ஹஃப்ஸா ரலியல்லாஹு சொல்றோம், அவ
வாப்பாவுடைய மகள்னா யாரு? ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ற நேரத்தில் அவங்க வாப்பாவுடைய பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. நல்ல உறவாகவும் இருந்தது யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா தான். வாப்பாவுடைய பிள்ளை என்றாங்க, பின்து அபீஹி அப்படி என்றாங்க. அப்படியே என்னது அந்த கடும் தன்மை அப்படியே இருந்தது. எதுல? சும்மா சண்டை பிடிச்சி சத்தம் போடுறதுல அப்படி நினைச்சிடக்கூடாது. நம்ம குணம் மாதிரி தான் ஹப்ஸா ரலியல்லாஹு இருந்திருக்காங்க யாரும் நினைச்சிடக்கூடாது. அதல்ல, மார்க்கத்தை பாதுகாப்பதில், மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துறதுல, உண்ட விஷயத்தை நேரடியாக சொல்வதிலெல்லாம் யார் இருந்தாங்க? ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. அதுல தான். அப்ப ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி இருந்ததுக்கு ஒரு உதாரணத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொள்றாங்க பாருங்க. சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு செய்தி வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பையத்து உடன்படிக்கை யார் அந்த மரத்துக்கு கீழே செய்தார்களோ, பையத்துல் அதாவது ஷஜரா, அந்த பையத்துல் ரிதுவான் நேரத்தில் யாரெல்லாம் செய்தார்களோ அவர்கள் எல்லோரும் சொர்க்கம் நுழைவார்கள், யாரும் நரகம் நுழைய மாட்டார்கள் அப்படின்றாங்க. ஹப்ஸா சொல்றாங்க அப்படி இல்லைன்றாங்க. யார் சொல்றாங்க? ஹப்ஸா பக்கத்தில் பலா யா ரசூலுல்லாஹ் அப்படி வராதுன்றாங்க. நீங்களே நினைச்சு பாருங்க. பலா யா ரசூலுல்லாஹ் சஹீஹ் முஸ்லிம்ல வர செய்தி. பலா யா ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி இல்ல அல்லாஹ்வின் தூதரே அப்படின்றாங்க. யாரும் நுழைய மாட்டாங்கன்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஹப்ஸா சொல்ற பலா யா ரசூலுல்லாஹ்ன்றாங்க. ஃபன்தஹரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அரட்டினாங்க. என்ன பேசுறீங்க ஹப்ஸான்னு? என்னது இப்படி தான் அரட்டினாங்கன்னு சரியா? அரட்டினாங்கன்னு சொல்லுவார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அரட்டினார்கள் அப்படின்னு வருது. அப்ப என்ன இப்படி பேசலாமா? அது மாதிரி அரட்டிருப்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூலுல்லாஹ்களே எங்க என்ன செய்றாங்க? அந்த எதிர்வினையை அவ்வளோ லேசாக என்ன செய்ய முடியல, அங்கீகரிக்க முடியலன்னு விளங்குது. இப்போ இதுல ரசூலுல்லாஹ் யார்கிட்டயாவது மார்க்க தீர்ப்பு கேட்டோ விளக்கம் கேட்டோ சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கிறாங்களா? இல்ல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த மறுப்பு என்ன செய்யுது? ஹப்ஸா சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எங்களை யாருக்காவது அப்படி ஒரு மறுப்பு விடுதுன்னு வைங்களேன், மௌலைமாரெல்லாம் விடுங்களேன், முத்தாவிங்களா இங்க 10 வருஷம் சேர்த்து நாட்டுக்கு போறோம், ஒரு ஹதீஸ் சொல்றீங்க, அப்படியெல்லாம் இல்லைடா, நீங்க என்ன எவ்வளவு காலம் தவ காலத்துக்கிறீங்க அப்படின்னு ஒரு மறுத்த உடனே நம்மட டோட்டல் 10 வருஷத்தை கொண்டு வந்து அவன் மீசான்ல போட்டு போயிடுவோம். விளங்கிட்டா? நம்ம செஞ்ச அந்த தியாகம் அதெல்லாம் கொண்டு எங்க போட்டுருவோம்? தௌரா தர்பியா எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து நீ வச்சுக்கேன், அவன் ஃப்ரீயா கிடைச்சிடும் அவனுக்கு. இது வேலையை நம்ம என்ன செய்வோம்? நிச்சயமா நம்ம செய்வோம். ஏன்னா நமக்கு அந்த ஒரு விமர்சனம் நம்மளால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. ஃபன்தஹரஹு ரசூலுல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரட்டுறாங்க. அப்ப அந்த நேரத்தில் நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் ஒவ்வொருவரும் அந்த நரகத்தை வந்தடைந்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. இதுதான் அவங்க முரண்பட்டதுக்கு நாங்க முரண்படுறதுக்கு வித்தியாசம். அவங்க சொன்னது என்னது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஏதோ குடும்ப பிரச்சனை அன்றைக்கு இருந்ததுக்கு இவன் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் மறுத்து தான் ஆகணும் என்றதுக்காக சொல்லல. ஏற்கனவே ஒரு தெலீல் வச்சுக்கிறாங்க, ஒரு ஆதாரம் என்ன செஞ்சுக்கிறாங்க வச்சுக்கிறாங்க, அதை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்திட உச்சகட்டத்தில் பேசியிருந்தா அதுக்கு ஒரு விளக்கம் தெரியாட்டி நீங்க என்னட்ட கேட்டிருக்கணும், அப்படின்னு தான் ரசூலுல்லாஹ் பேசியிருக்கணும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முறையில் அணுகவே இல்லை. அவங்க சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் பணிறாங்க. பணிஞ்சு ஹப்ஸாவே அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க. அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? சும்ம நுனஜ்ஜில்லதீன தகவ் வ நதரு ஸாலிமீன ஃபீஹா ஜிஸிய்யா. இறையச்சத்தோடு வாழ்ந்தவர்களை நாம் அதிலிருந்து காப்பாற்றுவோம், அநியாயக்காரர்களை அதிலே நாம் என்ன செய்வோம்? வீழ விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றானே. இப்போ நான் சொன்னதுக்கு அதுக்கு என்னது? இந்த முரணும் இல்லையே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள் என்பதை பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் போக வேண்டிய பிரச்சனை இது. விளங்கிட்டா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நிமிஷத்தில் என்ன செஞ்சிடறாங்க? முடிச்சிடுறாங்க. இதுக்கு என்ன காரணம்? பேச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல பேசிய முறை. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் 25% இடங்களில் சமாளித்துத்தான் உங்கள் குடும்ப வாழ்க்கையை என்ன செய்யும் போக வேண்டியிருக்கிறேன் சொன்னாங்க. நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் நிறைய என்ன செஞ்சுக்கிறோம்? படிச்சுக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம செஞ்சதில்லை, ஆனால் படிச்சுக்கிறோம். என்ன? குடும்ப வாழ்க்கையுடைய விஷயத்தில் ஆண்களுக்குரிய மிகப்பெரிய பகுதியே என்ன? மௌனம். ஆண்களுடைய பெரிய பகுதியாக இருக்கணும் மௌனம். பெண்கள் குலைக்க முயற்சி எடுக்கிற பகுதியே என்ன? மௌனம். அதான் இந்த மௌனம் என்ற ஒரு பகுதியை ஆண்கள் கடைபிடிப்பார்களாக இருந்தால் பெரிய இடத்துக்கு போகும். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, இது முதாராத்தோடு சம்பந்தப்பட்ட தலைப்பு. இந்த முதாராத் விஷயத்தில் நிறைய செய்திகளை சொன்ன ஒரு நபித்தோழர் யார் தெரியுமா? அதாவது சமாளித்துத்தான் உறவுகளை நாம் கடந்து சொல்லணும் என்ற கருத்தை சொன்ன நபித்தோழர் யார் தெரியுமா? அதிகமாக அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ தர்தாவுடைய வரலாற்றில் சொல்லப்படுற ஒரு செய்தி தான் உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹாவும் அபூ தர்தா ஒரு உடன்படிக்கை செய்திருந்தாங்க. அந்த வரலாற்று ரீதியான ஒரு செய்தி. அது எனக்கு பின்னால் நீங்கள் யாரை என்ன செய்யக்கூடாது? திருமணம் முடிக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் சொர்க்கத்தில் நீங்கள் எனக்கு என்ன செய்யணும்? கணவனாக இருக்க வேண்டும் என்று செய்து அது அவர்கள் ஒப்பந்தம் பண்ணி கொண்டதாக ஒரு செய்தி என்னது வரலாற்றில் இருக்குது.
என்றால் அதுக்கு பின்னால் விவாகரத்து பண்ணி திருமணம் செய்தால் அதுக்கு பின்னால் உள்ளவருடைய வாழ்க்கையா என்பது ஒரு ஹியாராக வரும், தேர்வாக வரும் என்கின்ற மாதிரியான ஒரு உணர்வில் அவர்கள் சொல்லியிருக்கலாம். இதுக்கு மார்க்க ரீதியான அடிப்படை என்றதும் இல்லை. குர்ஆன்லயோ சுன்னாலையோ யாரு அதாவது ஒரு பெண் 2 கணவனை திருமணம் செய்திருப்பார் மௌத்துக்கு பின்கால அவர்கள் எப்படி வருவார்கள் என்ற அந்த மாதிரியான எந்த சட்டமும் அதாவது குர்ஆன்லயோ சுன்னாலோ நேரடியாக சொல்லப்படவில்லை. ஆனால் இவங்களுடைய உறவு அப்படி இருந்தது. அதுக்கு ஒரு காரணம் அந்த செய்தியிலே வருது. அபூ தர்தா சொல்றாரு உம்மு தர்தாவை திருமணம் முடிச்ச பின்னால பேசிக்கிறாங்க. நான் கோபமாக இருந்தால் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? நான் திருப்தி அடையும் வரைக்கும் என்ன நீங்க சமாளிக்கிறது. நீங்க கோபமாக இருந்தால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? நீங்க திருப்தி அடையும் வரைக்கும் உங்களை நான் சமாளிப்பேன். கோபம் சரியா பிள்ளையான்னு பேசுறது இல்லை. அதனால தான் நம்ம சமாளிக்கவே முடியாம இருக்கிறது காரணம் கோபம் சரியா பிள்ளையா அது பேசுறது இல்லை. நீங்க கோபப்பட்ட அப்ப என்ன கடமை என்ன? உங்களது பிரச்சனையை நான் அதாவது சமாளிச்சு கழிக்கிறது. நான் கோபப்பட்டா நீங்கள் என்னை சமாளிப்பது அப்படின்னு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்படின்றத என்ன செய்கிறோம் நாங்கள் செய்தியிலே பார்க்கிறோம். இதுக்கு என்ன பேர்? சமாளிப்புன்றது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னா லனக்ஷிரு அலா வுஜூஹி கௌமின் வ இன்ன குலூபனா லதல்அன்ஹும். சஹீஹ் புகாரில வரக்கூடிய செய்தி தாலீகாக வருது. சிலருடைய முகங்களை பார்த்து நாங்கள் பல்லிழிக்கிறோம், எங்கள் உள்ளங்கள் அவர்களை சபித்துக் கொண்டிருக்கின்றன சொன்னார். சிலருடைய முகங்களை பார்த்து நாங்கள் பல்லில அதாவது நக்ஷிர் அப்படின்னு சொன்னா பல்ல இழிக்கிறது, சிரிச்சு பேசுகிறோம். ஆனா எங்களுடைய உள்ளங்கள் அவர்களை சபித்துக் கொண்டிருக்கின்றன என்றான். வேற வழி இல்லாம என்னது பல்லிக்கிறேன்னு என்ன வேற வழி இல்லை. வட்டி கட்டிய நயவஞ்சகன் என்றது தெரியுது. நம்ம இவன்ட்டு ஒரு வார்த்தை பேசினா உலகம் ஃபுல்லா இவன் என்ன செய்வான் சேப்பான்னு தெரியுது. ஆனா அவன் தான் இல்லைன்றானே, நான் எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை என்று பேசுறானே. இப்ப என்ன செய்யறது? அதனால் அவனை பார்த்து நம்ம சிரிச்சு தான் என்ன செய்யுது பேச வேண்டியிருக்கிறது. உள்ளம் அவனை சபிக்குது. நான் இதுக்கு பேர் நயவஞ்சகம் அல்ல. இதுக்கு பேர் நயவஞ்சகம் அல்ல. நீங்க என்ன செய்றீங்க அப்படி என்று சொன்னால் அவர்களோடு உள்ள உறவையும் பாதுகாத்துக்கண்டு ஆதாரம் இல்லையே, இவன் இப்படிப்பட்டவன் நடத்துக்கான ஆதாரம் என்னது இல்லையே என்பதனால உங்களையும் நீங்க என்ன செய்றீங்க பாதுகாத்துக் கொள்கின்ற அர்த்தம். அபூ தர்தா ரலியல்லாஹு இந்த வார்த்தையை சொல்றாங்க. இல்லா இன்னால் நக்ஷிரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் எதுக்கு சொல்றேனோ அதுக்கு மட்டும்தான் இதை நீங்க என்ன செய்யணும் செட் பண்ண. நமக்கு கிடைச்சிட்டு ஒரு செய்தி என்னது எல்லா இடத்துக்கும் ஃபிட் பண்ணிடக்கூடாது. இது என்ன செய்தி அப்படி என்று சொன்னால் நாங்கள் மார்க்க ரீதியாக ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்களோட பழகுவதை மார்க்கம் பாதிக்குது, ஆனால் அவங்ககிட்ட சொல்ல முடியவில்லை. அல்லது உலக ரீதியாக அவர்களோட பழகுவதால் எங்களுக்கு நஷ்டம் தான், ஆனால் சொல்ல என்ன செய்யவில்லை முடியவில்லை. இப்படி முடியாமல் இருக்கிற நேரத்தில் நாங்க அவர்களோடு அந்த உறவையும் பேண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன் வேற ஊரில் பக்கத்து வீட்டுக்காரனா இருப்பான், யாரா இருப்பான் பக்கத்து வீட்டுக்காரராக இருப்பார். இந்த மாதிரி கட்டங்களில் நாம வேற வழி இல்லாமல் அவர்களோடு புன்னகைத்து பழக வேண்டி இருந்தால் எங்களுடைய எல்லை எப்படி நாங்க வச்சுக்கணும் என்றதான் நீங்க சொல்ல வரக்கூடிய அம்சம். இது எப்ப தவறாக மாறும் தெரியுமா? அவர் செய்யறதை பார்த்து எல்லாரும் இப்படி தான் இருக்கிறாங்க, நீங்க மட்டும் தானா, எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க தாராளமா செய்யுங்கன்றா தான் அங்க பிரச்சனை. அப்பதான் நம்ம அந்த நயவஞ்சகத்துடைய எல்லைக்குள்ள என்ன செய்கிறோம் போகிறோம். அப்படி எதுவும் சொல்லாம எங்களுடைய ஒரு புன்னகையோடோ ஒரு சிரிப்போடோ எங்களால் எதுவும் சொல்ல முடியாத ஒரு நிலையோடு நம்ம அந்த இடத்தை விட்டு விலகிக் கொள்கிறோம் என்று சொன்னால் அது தவறு இல்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், லவ் அன்ன பைனி வ பைனன் நாஸி ஷஅரா, எனக்கு மக்களுக்கு இடையில உறவாடுவதற்கு ஒரே ஒரு முடிதான் இருக்கிறதுன்னு வைங்க. மக்களை நான் என்னோட இணைத்துக் கொள்வதற்கு இப்போ லாஸ்ட் கட்டமாக ஒரு முடி இருக்குது. மக்களோட கையில் ஒரு முடி, அடுத்த தொங்கல் யாரோட கையில் இருக்குது? ஏண்ட கையில் இருக்குது. இதான் உறவாடுறதுக்குள்ள கடைசி சந்தர்ப்பம் பண்ணுவீங்க. நம்ம எப்படி இருப்போம்? அவ்வளவுதான். கயிறு இருந்தாலே அறுத்துட்டு போகிற நிலைமையில தான் நம்மளோட உறவு என்ன செய்து இருக்குது. டோட்டல் மக்களை ஒரு மனுஷனுக்கு பெரிய ஒரு கம்பங்கயிறுன்ற மாதிரி பெரிய கயிறை கொடுத்தாலே ஒரு மனுஷன் உறவு என்ன செய்கிறோம் பிச்சு வீசிடுறோம். இது டோட்டல் சமுதாயத்தை காப்பாற்றி அன்பு பரிமாறுறதுக்கு என்ன இருக்குதான் ஒரே ஒரு முடிதான் 2 பேருக்கு இடையில இருப்பதாக இருந்தாலும் சரி, முஆவியா சொல்றான் நான் அந்த உறவை பேணுவேன்றார். யாரும் மிஸ் ஆக மாட்டாங்கன்றார். அதில் யாரும் என்னை விட்டு என்ன செய்ய முடியாது, அன்பை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, முஆவியா நீங்க அதாவது இது எல்லாவற்றையும் படிப்பதற்குரிய ஒரு நபியை ஒரு நபித்தோழரை தேர்ந்தெடுத்து நீங்க படிக்கணும்னா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தான். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தான் நீங்க எல்லா திருப்பி ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய விஷயம். 20 வருஷம் கவர்னர், 20 வருஷம் ஆட்சியாளர், அதுக்கு பின்னால மன்னர் ஆட்சி. செலக்ட் பண்ணுங்கன்னா மக்கள் யாரை செலக்ட் பண்றாங்க? மகனை செலக்ட் பண்றாங்க. 40 வருஷத்துல சோர்வடையல, 40 வருஷத்துல சோர்வடையல, 44 வருடங்கள் ஒரே குடும்ப ஆட்சி, மக்கள் சோர்வடையல. எப்படி அது? அதை முஆவியா சொல்றாங்க.
இன்னொரு சம்பவத்தை சொல்லிட்டு, அதாவது எந்த அளவுக்கு ஒரு முதாராத் மக்களை வந்து அவர்களுடைய உள்ளங்கள் அப்படி எடுத்து பேசினார் என்பதற்கு அப்துல்லா இப்னு மஹரம், அந்த மிஸ்வர் இப்னு மஹரமான்னு நான் சொன்னேன் ஏற்கனவே, அவருடைய மகன், அந்த மஹரமாவுடைய மகன் வாரார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி எதிரான கருத்துள்ளவர் யாரு? இந்த மிஸ்வர். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கீழே எல்லா ஆட்சியும் கீழே இருக்குது. முஆவியா ரலியல்லாஹு கீழே டோட்டல் ஆட்சியும் கீழே இருக்குது. அப்படின்னா பள்ளமான ஒரு ஆட்சி. மிஸ்வர் அவரை சந்திக்க வராரு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க வருகிறார். சஹீஹ் முஸ்லிம்ல வருது. வந்த நேரத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரியும் இவர் என் மீது நல்லெண்ணம் உள்ளவர் அல்ல என்று. இவர் என் மீது நல்லெண்ணம் உள்ளவர் அல்ல அப்படின்னு. அப்படி இருந்தால் நம்ம ரெண்டில் ஒரு முடிவுக்கு தான் வரணும். ஒன்று, அந்த அவர் முரண்பட்டிருக்கிறார், அதை நம்ம கண்டுகொள்ளாமல் நடந்து கொண்டு என்ன செய்யணும்? போகணும். கண்டுகொள்வதாக இருந்தால் அவர் என்ன சொன்னாலும் பொறுத்து கொள்கிற கல்பிரிக்கணும். இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள், பரவாயில்ல சொல்லுங்கன்ட்டு முகம் டென்ஷன் ஆகக்கூடாது. விளங்கிட்டா? இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நான் சமாளிச்சுக்கிறேன். அப்படி முகம் சிவந்துட்டே வரும். இவர் தாண்டா சொல்லுங்கண்டாரு, சொல்ல சொல்ல முகம் இந்த அளவு சிவக்குது அப்படின்னு நம்ம அறவாசியில் அது வந்து அப்படின்னு மாறிடும் தலைப்பு விட்டு. முகம் அந்த அளவு சிவந்துடும். ஆனால் பரவாயில்ல சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்கன்னு என்ன செய்யறது? சொல்றது. இந்த அளவு பொறுமைக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. 7 மணி தான் பொறுக்கணும். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, மிஸ்வர் இப்னு மஹ்ரம் முஆவியா ரலியல்லாஹு எவ்வளவு இதை தாங்குவார், எவ்வளவு சொன்னாலும் தாங்குவார். அந்த நபித்தோழரை தான் என்ன ஒண்ணுமே இல்லாத நபித்தோழர் மாதிரி இந்த சமுதாயத்துக்கு படிப்பிக்கப்படுது. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, முஆவியா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கேட்குறாங்க மிஸ்வர்ட்ட, மிஸ்வரே என்னை பற்றி ஏதாவது உங்கள்ட்ட விமர்சனம் இருக்கான்னு கேட்கிறார். இப்ப மிஸ்வர் ரலியல்லாஹு அன்ஹு இப்ப அந்த முதாராத்திலிருந்து வெளியே வர வேண்டியிருக்கு. என்ன முதாரத்து? கண்டுகொள்ளாம போற எல்லையிலிருந்து வெளியே வந்தாகணும். இப்ப அப்ப அவர் சொல்றாரு, முஆவியா அமீருல் முஃமினீனே இந்த தலைப்பை விட்டுருங்கண்டார். இந்த தலைப்பை விட்டுருங்க. இதான் நம்ம எடுக்கிற, இது பொதுவாக எல்லாரும் எடுக்கக்கூடிய ஒரு கட்டம். இந்த தலைப்பை விட்டுருங்க அப்படி சொல்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதிக்குன்னு அர்த்தம். ஏன்னா இவர் முஆவியாவை சில விஷயங்கள்ல மார்க்கத்துக்கே முரணா பார்க்கிறாரு. மிஸ்வர் இந்த தலைப்பு விட்டுருங்க, நான் விட மாட்டேன்டார். நீங்க சொல்லித்தான் ஆகணும் அப்படின்றார். அப்போ அது பல முறை சொன்ன பின்னாலும் இவர் சொல்லித்தான் ஆகணுன்றதுல மிஸ்வர் என்ன செய்யறாரு? மிஸ்வர் சொல்றாரு, முஆவியா பத்தி நான் என்ன 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 என்னதெல்லாம் நினைச்சிருந்தோம், நான் எல்லாத்தையும் கொட்டினேன் அந்த இடத்துல. அவர் சொல்ல சொன்னாரு, எல்லாவற்றையும் கொட்டினேன். ஒரு ஆட்சியாளராக இருந்து இப்படி கொட்டுப்பட்டால் என்ன நிலைமைக்கு மிஸ்வருக்கு நினைச்சு பாருங்க பாவம். எல்லாம் சொன்ன பின்னால ஒவ்வொன்றுக்கா பதில் சொல்லல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஒவ்வொன்றுக்கா பதில் சொல்லல. மிஸ்வர்ட்ட கேட்கிறார், மிஸ்வரே அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் மன்னிக்காது விட்டால், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் மன்னிக்காது விட்டால் நான் அழிந்து விடுவேன் என்று நீங்கள் அஞ்சுகின்ற ஏதாவது பாவங்கள் உங்களுக்கு இல்லையான்னு கேட்டார். முதல் கேள்வி. அல்லாஹ் மன்னிக்காட்டி மறுமையில அழிஞ்சண்டா அப்படி நினைக்கக்கூடிய பாவங்கள் உங்களுக்கு இல்லையான்னு கேட்டார். இருக்குதுன்னா எல்லா மனிதருக்கும் அவருடைய தரத்துக்கேற்ப இருக்கும். மிஸ்வருக்கே இருக்குது, எங்களுக்கு இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. மிஸ்வர் ரலியல்லாஹுடைய தக்வாவுக்கு ஏற்ப ஒன்று இருக்கும், எங்கட தக்குவாக்கு ஏற்ப 100 இருக்கும். விளங்கிட்டா? மிஸ்வர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க இருக்குதுன்றாங்க. அப்போ எப்படி நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எங்களை விட எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எங்களை விட எதிர்பார்க்குறீங்க. இப்போ நாங்களும் பாவம் செஞ்சுக்கிறோம், நீங்களும் பயப்படுறீங்க, எதுக்கொண்டுக்கு அல்லாஹ் தஆலா தண்டிச்சிருவான்னு பயப்படுறீங்க. என்னை விட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு நீங்கள் மிகவும் எதிர்பார்ப்பதற்கான காரணம் என்ன? ஏதோ உங்களை பிரிக்குது, ஏதோ உங்களை டிஃபரெண்ட் ஆகிடுச்சு. நீங்களும் பயப்படுற பாவம் இருக்கேன்னு என்கிட்ட சொல்றீங்க, இப்போ நானும் பாவி என்ன சொல்றீங்க. நீங்க எப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை என்னை விட தகுதியா எதிர்பார்க்கறதுக்கு என்ன காரணம்னு கேட்கிறார். மிஸ்வருக்கு பதில் இல்லை. மிஸ்வர் அமைதியாகிறார். அப்போ முஆவியா சொல்றாரு, நீங்க கவனிக்கலையா, இவ்வளோ பெரிய ஒரு ஆட்சியை நான் செய்து கொண்டிருக்கிறேன், இந்த மக்களை நான் கவனிக்க வேண்டியிருக்குது, இந்த மக்களுக்கு நான் உதவ வேண்டியிருக்குது, இந்த மக்களுடைய கஷ்டங்களை நான் பார்க்க வேண்டி இருக்கிறது, இந்த மக்களை நான் தேட வேண்டி இருக்கிறது, அவர்களுக்கெல்லாம் அவருடைய கடமைகளை செய்ய வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் எனது பாவங்களை மன்னிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குதுன்னு நீங்க நினைக்கலையா? நீங்க அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எதிர்பார்க்குறீங்க, உங்களோட பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவானா? நீங்க ஆட்சியாளரே இல்லை. 4 பேருக்கு தான் உங்களுடைய கடமை இருக்குது, 40 பேருக்கு தான் உங்களுடைய பொறுப்பு இருக்குது. அதே உங்களை மன்னிக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நான் வந்து முழு மக்களே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன், அதன் மூலம் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், அதன் மூலம் அல்லாஹ் என்னைய மன்னிக்கலாம்னு நினைக்கல நீங்க அப்படின்னு கேட்டார் மிஸ்வர்ட்ட. மிஸ்வர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன இதுக்கு எப்படி பதில் சொல்லணும்? குற்றச்சாட்டு சரியா பிழையான்றதல்ல. முஆவியா என்ன சொல்றாருடா, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் நீங்க அழியக்கூடிய ஒரு பாவத்துக்கு எதிர்பார்ப்பதை விட நான் தகுதியா இல்லையான்றதை முஆவியா என்ன செய்றாங்க விளங்கப்படுத்தின பின்னால மிஸ்வர் அமைதியாயிட்டார். அதற்கு பின்னால் எப்ப முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேசினாலும் ஹைரை தவிர மிஸ்வர் பேசியது கிடையாது. வருது ஹைரை தவிர முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேசியது கிடையாது. ஆனால் முஆவியா முடிக்கக்குள் ஒன்று சொல்றாரு, ஆனால் மிஸ்வர் நான் ஒன்று சொல்கிறேன்,
எல்லாம் சொல்லிட்டு மிஸ்வர் சொல்றாரு. ஒன்று சொல்கிறேன், எந்த ஒரு இடத்திலும் இந்த உலகமா அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையால் எனக்கு ஒரு சாய்ஸ் வைக்கப்பட்டால் நான் அதை தவிர வேறு எதனையும் தேர்ந்தெடுத்ததில்லை. அதை தவிர நான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தை தவிர வேறு எதனையும் நான் தேர்ந்தெடுத்ததில்லை. இதை மட்டும் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன், எனக்கு முன்னால வைக்கப்பட்டார். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், எப்படி எந்த அளவில் இந்த விஷயத்தில் அவர்கள் நடந்து கொண்டார்கள். அப்ப முஆவியா அதனால தான் சொல்றாங்க, லவ் அன்ன பைனி வ பைனன் நாஸி ஷஅரா பஸ், அதாவது மன் கதாத், ஒரே ஒரு முடிதான் எங்கள் உறவை இணைக்கக்கூடியதாக இருந்தாலும் அது கூட என்ன செய்யாது, துண்டிக்கப்பட்டு போகாது. கீல வ கைஃப், எப்படி என்று கேட்கப்பட்ட நேரத்தில் சொல்கிறார்கள், லிஅன்னஹும் இன் மத்துஹா கல்லைத்துவா, அவர்கள் இழுத்து பிடித்தார்கள் என்று சொன்னால் நான் கொஞ்சம் லூசா பிடிப்பேன்றார். அவங்க இழுத்து பிடிச்சா நாங்க லூசா பிடிப்பேன்றார். அப்படின்னு என்ன, மக்கள் நீங்க அப்படி இப்படி என்று சொல்லி இறுக்கிட்டு வந்தாங்கன்னா நான் இலகிடுவேன், அவங்களுக்கு இறங்கிடுவேன்றாங்க. ரெண்டாவது சொல்றாங்க, ஒயின் ஹல்லவ், அவங்க சாதாரணமா பிடிச்சாங்கன்னா மதத்துவம், நான் கொஞ்சம் என்ன செய்வேன், அதை பலமாக பிடிப்பேன். எனவே பிஞ்சிராத, நான் என்ன சொல்ல வராங்க, பிஞ்சி போயிடாது என்றாங்க. நாங்க என்ன செய்யறோம், அவன் இறுக்கி பிடிச்சானா அவனை விட 2 மடங்கா நம்ம என்ன செய்யணும், இறுக்கி பிடிக்கணும், என்ன செஞ்சிருவோம், அதை பிச்சிருவோம். இதுதான் நம்ம சமுதாயத்தில் காணக்கூடிய விஷயம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இங்கே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், கெட்ட மனிதர்களை தவிர்ப்பதற்காக நாங்கள் அந்த இடத்தை சமாளிப்பதற்காக பொய்கள் சொல்லாமல் நயந்து நடப்பதோ சிரித்து நடப்பதோ மார்க்க ரீதியாக என்ன தவறு கிடையாது. பகைமை ஆகிவிடும் என்கின்ற சூழலை தவிர்ப்பதற்காக வேண்டி, அந்த பகைமை நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி நமக்கு சொல்லப்படுகின்ற பழி சொற்களோ இழி சொற்களோ அவைகளை மௌனமாக நாங்கள் அமைதியாக எடுத்து சொல்வதும் நமக்கு என்னது, அமைதியாக போவதும் குற்றம் கிடையாது. அதே போல நாங்கள் ஒரு இடத்திலே பழகுகிற நேரத்தில் முரண்பட்ட கருத்துக்கள் சொல்லப்படுகிற நேரத்தில், மார்க்கத்துக்கு முரணான கருத்து அல்ல, ஆனால் முரண்பட்ட நிலைப்பாடுகள் பேசப்படுகிற நேரத்தில் அமைதியை அந்த இடத்துல நான் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, நான் ஒரு அமைதியாக உறவை பாதுகாத்துக் கொள்வதற்கான அமைதியாக இருப்பது மார்க்கத்துக்கு என்ன முரணான ஒரு செயல் கிடையாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பினூடாக நாம் சொல்ல நினைத்த விஷயம். எப்பொழுது அது நயவஞ்சகம் என்ற எல்லைக்கு அது போகிறது அப்படி என்று சொன்னால், அங்கே மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயம் சொல்லப்படுற நேரத்தில் நம்மளால முடியலைன்னா எலும்பியாவது என்ன செஞ்சிருக்கணும், போயிருக்கணும். அப்ப நம்ம விளங்கப்படுத்தாது விட்டால், மார்க்கத்துக்கு முரணான ஒரு அம்சத்தை நாங்கள் சமாளித்தால் அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு நம்ம என்னது அதுக்கு ஒரு ஊக்குவிப்பு கொடுத்தால் தான் நயவஞ்சகம் இடத்துக்கு என்ன செய்கிறது, அது போகிறதே தவிர இந்த எல்லையோடு நின்று கொள்வது என்ன செய்யாது, ஒரு நாளும் மார்க்க இதுக்குள்ள போய்விடாது. இது நபிகளாரும் செய்த ஒரு விஷயம், நபித்தோழர்களும் நடந்து கொண்ட, அதாவது தவிர்க்க முடியாத இடத்துல நடந்து கொண்ட ஒரு விஷயம். இந்த முதாராத்து நாஸ், மக்களை சமாளித்து நடந்து கொள்வது என்பது ஒரு நாளும் பாதிப்பு கிடையாது. மார்க்கத்தை சமாளிக்க வேண்டிய நிலைமை வந்தால் மட்டும்தான் அது பாதிப்பாக மாறும். உலகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகவோ மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகவோ முரண்பாடுகளில் அமைதி காப்பது என்பது எந்த வகையில் என்ன செய்யாது, நயவஞ்சகத்தில் போய் சேராது என்பதைத்தான் இந்த தலைப்பினூடாக நாங்கள் விளங்கப்படுத்த வந்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை நாம் புரிந்து மக்கள் உறவை இயன்றளவு பேணக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா இம்மனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.